Hi friends, assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் பெல்லுள்ளி கெபாப் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபி, க்ரீன் சில்லி ஃப்ளேவர்ட் வந்த பெல்லுள்ளி கெபாப். இது உங்களுக்கு ஒரு அட்டகாசமான கெபாப் ரெசிபி ஆகிக்கும். உங்களோட வீட்டில் எல்லா ஒகேஷன்ஸ்க்குமே செஞ்சு கொள்ளையிலும் வாங்க நாங்கள் இதை செய்வோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இன்றைக்கி ரைஸ் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது, 1 எக் எடுத்து வச்சுக்கிறேன், கார்ன்ஃப்ளார் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது கிராம் ஃப்ளார் கடலைமா, அதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், மைதா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், கர்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கார்லிக் ஒரு 10-15 எடுத்துக்கிறேன். கார்லிக் ஃப்ளேவர்ட் தூக்கலை வைக்கணும். அதேமாதிரி க்ரீன் சில்லி ஃப்ளேவர்டும் தூக்கலை வைக்கணும். அதனால் அதுலேயும் ஒரு 7 எடுத்துக்கிறேன். இப்போ இன்றைக்கி 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் எடுத்துக்கிறேன், தேவையான அளவு சால்ட்டும் தேவையான அளவு டர்மரிக் பவுடரும் எடுத்துக்கிறேன், ஒரு பொடி கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஒரு பொடி மின்ட் லீவ்ஸும் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் இன்றைக்கி எனக்கு தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க நாங்கள் இப்போ இந்த கெபாப்பை செய்வோம். ஃபஸ்ட்டில் ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டுக்கே கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ கொரியண்டர் லீவ்ஸ் மின்ட் லீவ்ஸ் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கொள்வோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணிக்கொள்வோம். அப்படி கிரைண்ட் பண்ணினா இந்த மாதிரி பல்ஸ் மோடில் தான் வரும். ஸோ நான் இப்போ இதுக்கு 1/4 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வரணும். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதுக்கு நான் இந்த மிக்சரை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். பிளெண்டர் ஜாரை வாஷ் பண்ணி எடுக்க வேணும். ஏண்ட மட்டும் ஒரு ஸ்பெச்சுலாவால் அதை அப்படியே நல்லா எடுத்துக்கொள்ளணும். ஓகே, இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ இதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு எக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு கடலை மாவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு மைதாவையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் எல்லாத்தாலையுமே எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரைஸ் ஃப்ளாவையும் இதுக்கே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அடுத்தது நான் கர்டையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்ச சால்ட், அதே மாதிரி டர்மரிக், அது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஸ்பெச்சுலாவால் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். வாட்டர் ஆட் பண்ணவே தேவையில்லை. இது இருக்கிற வாட்டர் நல்லாவே போதும். ஸோ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது ஒரு திக் பேஸ்ட்டாக தான் வரணும். இப்போ சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டாச்சு. இப்போ நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ்க்கு விட கொஞ்சம் கூடுதலாக சிக்கன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இப்போ இந்த மிக்சருக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா சிக்கன் பீசஸையுமே நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
ஏன்டா இந்த சிக்கன் பீசஸில் இந்த மிக்சர் எல்லா இடத்துலையுமே நல்லா படணும். அப்போ தான் வந்து இது ஃப்ரை ஆகினோடனே நல்லா இந்த ஃப்ளேவர்ட் எல்லாம் நல்லா இதுக்கு பிடிச்சி நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு சைடில் நான் ஒரு 30 மினிட்ஸ் மாதிரிக்கு நல்லா மேரினேட் பண்ண வச்சுக்கொள்வோம். இப்போ நான் ஒரு கடாய்க்கு ஆயில் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு 1/2 கப் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் மேரினேட் பண்ண வச்ச சிக்கன் நல்லாவே மேரினேட் ஆகிக்குது. ஸோ நான் இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். ஆயில் நல்லாவே ஹீட் ஆகணும். ஹீட் ஆகின பிறகு நாங்கள் இந்த பீசஸ் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். கேஸை வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகும். இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆகின பிறகு நாங்கள் நெக்ஸ்ட் சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கொள்ளணும். இது எல்லா சைடையுமே அப்படியே நல்லா திருப்பி நல்லா நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகும். சிக்கனை வந்து பாயில் பண்ணாமல் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணக்குள்ளே மிச்சம் நாங்கள் கவனம் வைக்கணும். ஏண்டா அந்த சிக்கன் வந்து நல்லா உள்ளுக்கெல்லாம் ஃப்ரை ஆகணும். அப்படி ஹாஃப் ஃப்ரை ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது நல்லமில்லை. அது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் நல்லாவே அதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டால் எங்களோட கெபாப் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் இதை டிஷ்யூ ஒன்றில் அப்படியே போட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நான் செஞ்ச பெல்லுள்ளி கெபாப் ரெசிபி சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெல்லுள்ளி கெபாப் ரெசிபியை நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள அசத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பெல்லுள்ளி கெபாப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லுள்ளி கெபாப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபி வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.